ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டேப் ஐஎஸ் அகாடமியை பொறுத்தவரையில் கார்னாட் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சை பொறுத்தவரையில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ போர்மேன், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ ஜேடிஓ ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ தட் எஸ்எஸ்சி ஜேஇ ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ இந்த போஸ்டர்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது போக எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. பெல்னு சொல்லுவாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ அதாவது மத்திய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம். ஸோ அதுக்கு அண்டர்டேக்கிங்கில் வரும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ், சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ், சரிங்களா? என்டர்பிரைசஸ் கம்பெனி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு பல்க் வேகன்சியோட கால்ஃபராக இருக்குது. ப்ளஸ் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்க்கும், சரிங்களா? டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் ப்ளஸ் பிஇ இன்ஜினியர்ஸ், கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம இந்த பிடிஎஃப்பில் பார்க்கலாம். பிடிஎஃப்ல நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎலோட ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், பி கேண்டிடேட் வந்து யார் யார் எலிஜிபிள்ஸ், அதுபோல் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் எங்கெங்கே, ஸோ அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஃபைனலாக ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேகன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எங்கெங்கே டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், சரிங்களா? அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது போக டிப்ளமோ கேண்டிடேட், சரிங்களா? சூப்பர்வைசிங் ட்ரெயினர். இந்த சூப்பர்வைசர் ட்ரெயினிஸ் தான் யார் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான், சரிங்களா? ஸோ அதுக்கு வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது போக டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், அதுவும் எங்கெங்கே போஸ்டிங் போடுவாங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் என்னென்ன, பவர் செக்டார் சைட்ஸ் எங்கே. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் ட்ரெயினியாக இருந்தால் வந்து அதாவது ஃபுல் டைம், சரியா? பி வந்து ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இன்டெகிரேட்டாக படிச்சிருப்பாங்க, அதாவது 5 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த போஸ்டர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ சூப்பர்வைசர் ட்ரெயினை பொறுத்தவரை டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், சரியா? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 65% இருக்கணும், சரிங்களா? அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்தவரை 60% மார்க் இருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான், சரிங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்டை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம இங்கே இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், பார்க்கலாங்களா? ஸோ என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 210 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இவ்வளோ வேகன்சி கால்ஃபர் ஆகுது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எனக்கு வந்து 210 வேகன்சிஸ், சரியா, கால்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிகிரி அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 210 வேகன்சி, சரிங்களா? 210 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னா இன்ஜினியரிங் ட்ரெயினி, அடுத்து வந்து சூப்பர்வைசர் ட்ரெயினி. இந்த இன்ஜினியரிங் ட்ரெயினி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டிகிரி முடிச்சிருந்தா போதும், சரியா? பிஇ மெக்கானிக்கல் ஆர் எம்இ, சரிங்களா? ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு வந்து 70 வேகன்சிஸ், சரிங்களா? அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கு எனக்கு இங்கே 70 வேகன்சிஸ் இருக்குது. இதே பார்த்தோம்னா சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ மெக்கானிக்கல் முடித்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 140 வேகன்சிஸ், 140 வேகன்சிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் பிஆர் பிடெக், சரிங்களா? ஆர் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி, சரிங்களா? ஸோ முடிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் ஆல்சோ தட் இங்கே டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலே எனக்கு இங்கே போதும், சரிங்களா? ஸோ அடுத்து மினிமம் மார்க்ஸ், அதாவது நீங்கள் பிஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 60% மார்க் எடுத்தாலே போதும், சரிங்களா? இதே வந்து ஓசி ஓபிசியாக இருந்தால் 65 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஏஜ் லிமிட், சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் லாஸ்ட்டு 2022 ரெக்கமெண்ட் படியும் சரி இப்போவும் சரி சேம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியும், அதாவது பிடெக் ஸ்டூடெண்ட்ஸும் எம்இ ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் இல்லையா? ஸோ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஓகே, சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எம்இ மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவாகவே கேண்டிடேட்டை பொறுத்தவரையில் 1998க்கு அப்புறம் பிறந்தவங்களாக தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையில் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்தவரையில் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அது எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையில் நமக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அதில் வந்து சொல்லலை. ஆனால் பட் இருந்தாலும் 2022 ரெக்ரூட்மெண்ட் படி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ரெயினிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில் வந்து 120 கொஸ்டின்ஸ், சரிங்களா? இந்த 120 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா 120 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது ரீசனிங்கை பொறுத்தவரையில் எனக்கு வந்து 50 கொஸ்டின் சொல்கிறாங்க. அந்த 50 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்.
ஸோ ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரை 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் சரிங்களா. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரையில் 50 கொஸ்டின்ஸ் சரிங்களா. 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 240 கொஸ்டின்ஸ் அண்ட் 240 மார்க்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ட்ரைனிங் சரிங்களா. டோட்டல் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டியூரேஷன் வந்து 150 மினிட்ஸ் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பர்வைசர் ட்ரைனிங். சூப்பர்வைசர் ட்ரைனிங்கை பொறுத்தவரை டிப்ளமா தான் குவாலிஃபிகேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவங்களுக்குமே எக்ஸாம் எப்படி இருக்குன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்தவரை 100 கொஸ்டின்ஸ் சரிங்களா. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் சரிங்களா. இதே ரீசனிங்கை பொறுத்தவரை 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க் சரிங்களா. ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்கு. ஜென்ரல் இங்கிலீஷுக்குமே பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க். டோட்டலாகவே 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க் ஃபார் சூப்பர்வைசர் ட்ரைனிங் சரிங்களா. இவங்களுக்கு எக்ஸாம் டைம் டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ் சரிங்களா. ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்தவரை நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி ஏஇ இதுக்கும் சேம் சிலபஸ் தான், ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கேட் சிலபஸும் கொஞ்சம் கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கேட் சிலபஸும் உங்களுக்கு கவர் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சொல்லிட்டேன். உங்களுக்கு டெஸ்ட் எப்படி வைப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைப்பாங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுபோல் இன்டர்வியூ ரேஷியோ பொறுத்தவரை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ ரேஷியோ எப்படி இருக்குன்னா வந்து 1.5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா. இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 40% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபார் இன்டர்வியூ சரிங்களா. இதே வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜாக நடக்கும்னா எத்தனை ஸ்டேஜாக ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க சரிங்களா. ஸ்டேஜ் 1ல் சிபிடி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெயிட்டேஜ் எவ்வளோ வைக்கிறாங்கன்னா மார்க் வந்து 75% மார்க் வைக்கிறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 25% வந்து வெயிட்டேஜ் மார்க்காக வைக்கிறாங்க சரிங்களா. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் சரிங்களா, அன்ரிசர்வ்டு, அடுத்து எக்கனாமிக்கலி வீக்லி செக்ஷன் சரிங்களா. அதாவது என்ன பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு பார்த்தீங்க அது போக ஓபிசி கேட்டகரி சரிங்களா. அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ் அண்டு ஓபிசி. ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா 600 rupees சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அது ஒரு 400 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி சரிங்களா. டோட்டலாகவே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 1072 rupees இருக்கும் சரிங்களா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்தவரை ரிசர்வேஷன் கேட்டகரி அண்டு பிடபிள்யூடி சரிங்களா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை நமக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணல கிடையாது சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் உண்டு எவ்வளோன்னா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி சரிங்களா. ப்ளஸ் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை 72 rupees ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 472 rupees இருக்குது சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து சரிங்களா 1/2/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எப்போ முடியுது அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து 28/2 வந்து உங்களுக்கு வந்து முடியுது சரிங்களா. அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்து நெக்ஸ்ட் மந்த் எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா. எக்ஸாம் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் தான் கொண்டு வராங்க சரிங்களா. ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11, 12, 13 இந்த 3 டேட்லேயுமே எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 months வரைக்கும் இருக்குது டைம் சரிங்களா. நீங்கள் வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை பொறுத்தவரை ஸோ இந்த மந்த் எண்டை வந்து நாங்கள் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து குயிக்காகவே கோர்ஸை கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா அட்மிட் கார்டு எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் மந்த்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு பிஃபோர் 1 week சரிங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. அப்புறம் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப்பில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ சிபிடி எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியரிங் ட்ரைனிங் சரிங்களா. பிஇ கேண்டிடேட்டுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டில் பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளியில் வேகன்சிஸ் இருக்குது சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை, அது போக விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. அது போக கர்நாடகாலையும் வேகன்சிஸ் இருக்குது சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா பவர் செக்டார் யூனிட்ஸ் சரிங்களா. பவர் செக்டார் யூனிட்ஸ் வந்து எங்கேனாலும் போஸ்டிங் வந்து போடுவாங்க சரிங்களா. அது போக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்டை பொறுத்தவரையில் சூப்பர்வைசர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்தவரை ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு
ஹைதராபாத் சரிங்களா, தெலுங்கானாவில் கூட ஹைதராபாத். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட்டையில் வேகன்சி இருக்குது. அப்போது ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே எங்கே இருக்குதா, விசாகப்பட்டினத்தில் போஸ்டிங் இருக்குது சரிங்களா. அதுபோல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பெங்களூர் சரிங்களா, கர்நாடகா பெங்களூரில் வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து உத்தரகாண்டில் வந்து ஹரித்வாரில் இருக்குது வேகன்சிஸ் சரிங்களா. அதுபோக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் போபாலில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. அது போக பவர் செக்டார் யூனிட்ஸில் வந்து காமனாகவே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் போஸ்டிங் போடுவாங்க. பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டர்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ட்ரெயினியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் சரியா, ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு பேசிக் பே எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு பேசிக் பே எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 50,000 சரிங்களா, 50,000 to 1,20,000 வரைக்கும் கொடுப்பாங்க சேலரி சரிங்களா. இதே வந்து நீங்கள் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது பேசிக் பே தான். 50,000ங்கிறது பேசிக் பே தான். நீங்கள் வந்து ட்ரைனிங் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 60,000. இந்த 60,000ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே. அப்போது அந்த ஹெச்ஆர் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா பெர் ஆனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 lakh சரிங்களா. ஆனுவல் 12 lakhனாலே உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும், 1 lakh ரூபி வந்து உங்களுக்கு சேலரி மட்டுமே கிடைக்கும் சரிங்களா. அது போக இதே நீங்கள் சூப்பர்வைசர் ட்ரைனிங் சரிங்களா, டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாம் பிடிச்சி போக உங்களுக்கு கைக்கு வந்து 75,000 வரும் இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப் அகாடமியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னாட் பேட்ச்லேயுமே உங்களுக்கு வந்து எல்லா இதில் உள்ள சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி கோர்ஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா. ஸோ விருப்பமுள்ள ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்கில் போய் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.